வணக்கம். நம்ம பிளம்பர் சேலை ஜேபி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கூப்பிட்ருந்தாங்க. இது 2 பாத்ரூமு, ஒரு கிச்சன், ஆல்ட்ரேஷன் வீடு. ஃப்ரெண்டோட வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி ஓகேன்ட்டு நாங்கள் போய் எல்லாம் செஞ்சுருந்தோம். பார்த்திங்கன்னா 2 பாத்ரூமு, ஒரு கிச்சனு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் டைல்ஸ் எல்லாமே உடச்சி எல்லாம் வெளியில் கொட்டியாச்சு. செங்கல் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அது கிட்டத்தட்ட வீடு பழைய காலத்து வீடு. அதனால் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ரொம்ப செவுரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்புறமேட்டு டெமாலிஷன் மிஷின் சின்னதெல்லாம் உடச்சி எல்லாம் போட்டு அள்ளி உள்ளே கொட்டியாச்சு. டோட்டலாக ஃபிட்டிங்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டோம். எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பிவிசி அவுட்ரில் பார்த்திங்கன்னா எல்லாமே யூபிவிசி பைப்பு. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் சிபிவிசி பைப்பு கேட்டிருந்தாங்க. எல்லாம் டைவேட்ரு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். டைவேட்ரு, ஒரு ஹீட்ரு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டேங்கில் வர மாதிரி ஒரு கிளாசெட்டு, அடுத்தது ஜிப்ரேட்டில் கன்சல்டிங் டேங்கில் வர மாதிரி கிளாசெட்டு எல்லாமே காடி எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி பைப் போட்டெல்லாம் கொடுத்துட்டோம். குழி நோண்டுறதுக்கு மட்டம் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கே கிட்டத்தட்ட இது ஒரு 3 நாள் ஆயிடுச்சு இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு. 3 பேர் போயிருந்தோம். அது இல்லாமல் வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வென்டிலேட்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அது 10 அடி சீலிங் பாருங்கள், அதை மேலே இருக்குது. அது 2க்கு 2 ஓப்பன் பண்ணுறதுல அதுதான் கொஞ்சம் வேலை அதிகமாக போயிருச்சு. ஏன்னா ஏணி பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கு எடுத்து சென்னையில் அவங்க வீட்டுக்காரங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டு அந்த காடியெல்லாம் எடுத்து எல்லாம் பைப் போட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இங்கே வாஷிங் மிஷின் வரும். இது பார்த்திங்கன்னா செவுரு இது தான் அந்த ஆல பிரிட்ஜு கல் மாதிரி இருக்குது. அது ஸ்ட்ராங்கு. இது கிளாசெட்டுக்கு அந்த பைப்புடைய மட்டம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். டோட்டலாக நம்ம நார்மலாக வைக்கிறது நாங்கள் 2 இன்ச்சு வாட்டம் வைப்போம். 10 அடிக்கு 1 இன்ச்சு வாட்டம். ஆனால் வீட்டுக்காரங்க கேட்டு 20 அடிக்கு 4 இன்ச்சு வாட்டம் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு கேட்ட மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டோம். இது அவுட்டர் லைன் பார்த்திங்கன்னா எல்லாமே யூபிவிசி பைப் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். மோட்டர் லைனுக்கு பிவிசியும், சப்பல் லைனுக்கு பார்த்திங்கன்னா யூபிவிசி லைனு. டோட்டலாக அந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். டேங்க் பார்த்திங்கன்னா இதில் 2 இன்ச்சு எப்படின்னா பூசின செவத்தில் தான் டேங்க் வைப்போம். அவன் என்னட்டாங்க, வெளியில் ரொம்ப ஹைட்டாக வரும், லென்த்தாக வரும், நீங்கள் உடச்சி 2 இன்ச்சு உள்ளே போட்டுருங்கன்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் டேங்க் ஃபுல்லாகவே 2 இன்ச்சு காடி எடுத்து பைப் எல்லாமே உள்ளே தள்ளி விட்டுட்டோம். அதை எலக்ட்ரிக் லைன் பார்த்திங்கன்னா அந்த சோப்பு வைக்கிறதுக்கு தனியாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு லைட் செட்டிங் வேணுங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுக்கு லைன் எல்லாம் கொடுத்துட்டோம். சோலார் லைன் ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி சோலார் லைனு, ஹீட்ரு ப்ரொவிஷனோட, சிங்கிள் டைவேட்ரு, ஒரு வாஷ் பேஷனு, அப்புறம் கிளாசெட்டு நார்மலாக கேட்டுக்கிறது அவங்க தான். பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மோட்டர் வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம சேலத்தில் பார்த்தோன்னா நல்ல தண்ணி, உப்பு தண்ணி 2 தண்ணி கொடுப்போம். சென்னையில் அப்படிலாம் கிடையாதாட்டங்குது. அவங்க ஒரே ஒரு தண்ணி தான், உப்பு தண்ணி மட்டும்தான். சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுச்சு. பாருங்கள், அவுட்டர் லைனில் என்ஆர்வி போட்டு யூனியன் போட்டு மறுபடியும் இந்த அவுட்லெட் பைப்லேயே எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் மோட்டரில் இன்னும் ஹெவியாக ப்ரெஷர் வரத்துக்கு வீடியோ கடைசீட்டில் பார்த்துருக்கேன். டேப் தண்ணி ப்ரெஷர் எப்படி வரும்னு பாருங்கள், ஓப்பன் பண்ணவா தெரியும். அது பார்த்தீங்கன்னா அவுட்டரில் 1.25 போட்டிருக்கு யூபிவிசி பைப்பு, 1000 லிட்டர் டேங்கு. உப்பு தண்ணி தான், உப்பு செம்ம உப்பு. ஆனால் வால்வு பார்த்தீங்கன்னா 2 அவுட்லெட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவுட்லெட்லேயே கொடுத்துருக்கோம். டேங்க் அவுட்லெட்டு டேரெக்டாக அது அவுட்லெட் பைப்பில் கொடுத்தாச்சு. மோட்டருடைய அவுட்லெட்டும் அதுவும் அவுட்லெட்லேயே கொடுத்தாச்சு. சாரி, என்ஆர்வி போட்டு ஓரளவுக்கு சூடான ஒட்டிக்கும். பாருங்கள் தெரியும். வால்வு, ஃபில்ட்ரு, பிரச்சனை யூனியனு, அடுத்தது என்ஆர்வி. இது பார்த்தீங்கன்னா மோட்டருடைய இன்லெட்டில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் யூனியன் போட்டு இதை டேரெக்டாக மோட்டருடைய அவுட்லெட்டை பைப் லைனில் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே வருது. ஒரே ஒரு ஃப்ளோர் தான். அதுக்காக அவங்க ப்ரெஷர் மோட்டர் வேணும். வேற எங்கே விழுவுதா பாருங்கள், இந்த அவுட்லெட் இதுதான் அவுட்லெட் பைப். வேற டேங்கில் யூனியன் மட்டும் தானே விழுவோம். கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு யூனியன் ஜாயின் பண்ணிட்டோம். அவுட்லெட்லேயே 2 எலுமிச்சு பழம் கேட்குறாங்களான்னு கேளு போட்டிருக்கு. பட் பிவிசியில் அப்படியே தான் போகும். யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷராக மூவ் போகும். இருங்க, அவங்க தண்ணியோடைய ஃபோர்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக தருங்க. இதுதான் ப்ரெஷர் மோட்டர்லேருந்து வர தண்ணி. ஓகே. சரியான ஃபோர்ஸ் ஆனால் அது நாங்கள் தெரிஞ்சுருக்கோம்.
இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. வேலையை முடிச்சு தண்ணி முடிச்சுட்டோம். மறுபடியும் நாங்கள் சேலம் வாங்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.